1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க எங்க இருந்து வேணாலும். அண்ட் பிசிக்ஸ்ல இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். வெல்கம் டு அச்சீவ் இன் நீட். ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு 12th பப்ளிக் வந்து போர்டு எக்ஸாமோட எக்ஸாம் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. May 5th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அண்ட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், நான் எவ்வளவு ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. எஸ் கரெக்ட் தானே. 10th வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து நம்ம கொரோனால வந்து பாத்தீங்கன்னா கேன்சலே வந்து பண்ணிட்டாங்க. சோ 11th எழுதல, 12th தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க. அப்படிங்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கலாம். சில பேர் பப்ளிக் எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம். நம்ம ஸ்கூல்ல எழுதுற எக்ஸாம்ஸை விட இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நீ அடுத்து நீங்க பப்ளிக் எக்ஸாம்காக ரெடி ஆவீங்க. முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th பப்ளிக் எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நான் வந்து 2017 வந்து பார்த்தோம்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதினப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிருந்தேன். நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணேன். ஐ ஸ்கோர் 96% இன் 12th வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம். சோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. நாங்க எழுதுறப்ப 1200 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதிருந்தோம். சோ அதுல வந்து நான் 1153 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருந்தேன். சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 600 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுத போறீங்க. ஈச் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கிறது, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் எல்லா எக்ஸாம்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீவ் இருக்கு. ஸோ இந்த லீவ்ல நம்ம கரெக்டாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சா நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும், இந்த லீவ்ல ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி ஹாலிடேஸ்ல எப்படி படிச்சா நம்ம மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லாவே தெரியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ற சப்ஜெக்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான். ஸோ அதனால இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம அதிகமாக வந்து பேச வேணாம். நம்ம வந்து இந்த பயோமேக்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் மேக்ஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டெஃபினட்டா மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்ல மேக்ஸ் எக்ஸாம்க்கு வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றது, ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா பெரும்பாலான ஸ்கூல்ல, நான் சொல்றது பெரும்பாலான ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு போர்டில் வந்து நடத்தி உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க எப்படி வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போறது, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். சோ மேக்ஸ்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சம் இருக்கும் கரெக்டா. சோ அதுல நீங்க ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் ஹாலிடேஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்த்துடணும். அதாவது ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு சம் நீங்க கண்டிப்பா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா வருதா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 4 days லீவ் இருக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லயும் ஒரு மாடல், அது என்னென்ன மாடல் இருக்கோ அந்த மாடல்ல ஒரு ப்ராப்ளமாவது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போகணும். ஸோ அப்போதான் எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிசிக்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா ஆப்டா இருக்க மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய வகையில ஒரு டிப் வந்து சொல்றேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிங்க, தென் 5 மார்க்ஸ் வந்து படிங்க, தென் 2 மார்க், தென் 1 மார்க். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஸோ ஈஸியா வந்து பார்த்தோம்னா நம்ம பிசிக்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ நாங்க படிக்கிறப்போ ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது இருக்கும், மேக்ஸுக்கே ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் வரும், இந்த சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் வந்து செலக்டிவா இந்த சாப்டர்லாம் படிச்சிடலாம், நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போவோம். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ப்ளூ பிரிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ எங்க இருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும், டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் 10 மார்க்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 5 மார்க்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அண்ட் பிசிக்ஸ்ல இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. கண்டிப்பா 2 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும்.
அது வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸாக வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ நிறைய இப்போ கரண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை நீங்கள் முன்னாடியே சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ நான் படிக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்ணுவேன், தனியாக ஒரு நோட் போட்டு. ஸோ நானே ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதி அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி டீச்சர்ஸ்ட்ட காமிச்சு அதை கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஃபார் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு. ஸோ இந்த நோட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸாம் போகிறப்ப டக்குன்னு எடுத்தேன், அந்தந்த சாப்டர் படிக்கிறப்ப அந்தந்த சாப்டர் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டு போயிருந்தேன். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆன்சர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சு. இது வரைக்கும் நீங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல் வேலையா ஒரு நோட்டை போட்டு ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன், பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அட் தி எண்ட். ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி ஒரு நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எக்ஸாம் அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால முடியாது, டைம் இல்லை, இன்னும் படிக்க நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து உங்க டீச்சர்ஸ்ட்டு கேளுங்க. கண்டிப்பா கைட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி சொல்யூஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கைட் புக்கை வாங்கி வச்சு இப்போயே ஒவ்வொரு ப்ராப்ளமா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி கத்துக்கோங்க. கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வரும், சம்டைம்ஸ் அது கம்பல்சரி கொஸ்டினா கூட வரும். அதனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 to 10 மார்க்ஸ் வந்து நம்ம லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து வந்துடும். ஸோ மறக்காம பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்லையும் ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் வந்து என்ன கேட்பாங்க பாசிபிலிட்டி, தென் 5 மார்க்ஸ் என்ன கேட்பாங்க, 2 மார்க்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அஸ் யூஷுவல். அண்ட் அடுத்து நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும் எக்ஸாம்ல. ஸோ அதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு டிப் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்றது, ஃபிங்கர் டிப்ல ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ல கடன்னு ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதையுமே, அதுக்கப்புறம் மனப்பாடமும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷனை மெமரைஸ் பண்றது. ஸோ நான் ஃபாலோ பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்குமே நீங்க ஈக்குவேஷனை பார்த்து பயப்படுறீங்கன்னா இதை நான் சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு செப்பரேட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஈக்குவேஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோ இல்லை இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோ பிளாக் எலமெண்ட்ஸ்லயோ உங்களுக்கு ஈக்குவேஷன் படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனுக்கான டெஃபினிஷன் அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படிக்கிறீங்கன்னா வாட் இஸ் மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அந்த சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால முடியுதோ அவ்வளோக்கு புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தால் ஸ்கூல்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. தென் இப்போ படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷனை ஒரு வாட்டி பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ல அந்த ஈக்குவேஷனை ஒரு வாட்டி பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. தென் அதுக்கடுத்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பிரேக் வருது, தென் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வருது அப்படின்னா அந்த பிரேக்ல எப்பெல்லாம் உங்களுக்கு பிரேக் கிடைக்குதோ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நோட் எடுத்து வச்சு அந்த ஈக்குவேஷன் கீழே திரும்ப அந்த ஈக்குவேஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எழுதுங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டில இருந்து ஒரு 10 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது உங்களுக்கு லாங் டர்ம் மெமரியில போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்றேன். சோ நான் ஒரு நாளைக்கு ஒரு ஈக்குவேஷன் படிச்சு ஒரு ஈக்குவேஷனே 5 வாட்டி எழுதி பார்க்கணும்னு சொல்ல. உங்களால முடிஞ்சா 5 ஈக்குவேஷன் படிச்சு ஒவ்வொரு ஈக்குவேஷனும் 5 வாட்டி எழுதி பாருங்க. 10 ஈக்குவேஷன் முடியுமா பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சாப்டரவே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நோட் தனியா போட்டு அந்த சாப்டர்ல ஸ்டார்டிங்ல என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி லைனா எண்டிங் வரைக்கும் என்ன ஈக்குவேஷன் இருக்கோ எல்லாத்தையும் ஒரே இதுல வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சிருவேன். உட்காந்துனா ஃபுல்லா எழுதி முடிச்சிருவேன். ஸோ எங்கெல்லாம் டவுட்ஸ் வருதோ நான் புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கிறேன், கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன். உங்களால முடிஞ்சா கம்ப்ளீட்டா ஒரு சாப்டருக்கே இருக்கக்கூடிய மொத்த ஈக்குவேஷனே ஒரே ஸ்ட்ரெச்சா உட்காந்து எழுதி பார்க்கலாம் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ. இல்லையா ஒவ்வொரு ஈக்குவேஷனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இப்படி படிச்சீங்கன்னா டெஃபினட்டா எல்லா ஈக்குவேஷன்ஸுமே உங்க மெமரியில லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலா பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பிடிச்சதா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிருக்கணும் பயாலஜி. ஏன்னா நிறைய வந்து மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. ஸோ பாட்னி ஜுவாலஜி ரெண்டுலையுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து எஸ்ஏஸ் இருக்கும். அதே மாதிரி 5 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ as usual வந்து பார்த்தா சாப்டர் வைஸா எதெல்லாம் 10 மார்க், எதெல்லாம் 5 மார்க், எதெல்லாம் 2 மார்க். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே வந்து நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே புரிஞ்சுக்கோங்க. பயாலஜியில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப டைமே எடுக்காது ஒரு கான்செப்ட். ஸோ ஓகே புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஏதோ புதுசாக இருக்கும். பாட்னிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிளான்ஸோட ஃப்ரூட்ஸோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நீங்க மெமரைஸ் தான் பண்ணணும் பயாலஜியை பொறுத்தவரை. பெஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து டெய்லி படிக்கிறது தான். அண்ட் ஆல்சோ காலையில எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. உங்களுக்கு ஒரு புது டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆக மாட்டேங்குது இல்லை கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா திரும்ப அதை சொல்லி பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக பயாலஜி அண்ட் ஜுவாலஜியில் நம்ம நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும்.
பயாலஜி புக்கு பாட்னி ஜுவாலஜி சேர்த்து வந்து பயாலஜி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரீட் பண்ண பாருங்க. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க எங்க இருந்து வேணாலும். அப்புறம் வந்து சயின்டிஸ்டோட நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து 1 மார்க் வந்து கேட்பாங்க. பயாலஜி ரொம்ப ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரொம்ப பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட தேவையில்ல. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோல நம்ம மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எப்படி படிக்கிறது இந்த எக்ஸாம் டேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் அந்த எக்ஸாம் டேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3-4 நாள் லீவ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த லீவ்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, மேக்ஸ்ல எல்லா மாடல்லையும் ஒரு ப்ராப்ளம் அதுவும் கண்டிப்பா போட்டு போயிருக்கணும். பிசிக்ஸ்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க எக்ஸாம் டேக்கு முன்னாடி அப்படின்னா டெஃபினட்டா உங்களால நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த போர்டு எக்ஸாமுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போது தயவு செய்து நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. நீட் எக்ஸாம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்பப்ப நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்க இந்த டைம்ல நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.